ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸே இல்லாத ஒரு 7 ட்ரிங்க்ஸை பத்தி தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். இந்த ட்ரிங்க்ஸை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா உங்களோட உடல் எடை குறையுதா. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கா? அப்புறம் என்ன, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா கேளுங்க. உடம்ப குறைக்கிறது அப்படிங்கறத சாதாரணமா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சரியான வடிவத்தை அடையிறதுக்கு நம்மளோட உடம்புடைய எடையை சீரமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமே கிடையாது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சியை விட முக்கியமானது ஆரோக்கியமான உணவு முறைதான். எடையை குறைக்க விரும்பக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய எதிரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய சோம்பேறித்தனம் தான். அதனாலதான் பல பேரும் உடல் எடையை குறைக்க செயற்கையான முறைகளை நாடுறாங்க. அதிக வேலை இல்லாம சீக்கிரமா உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு சில பேர் மாத்திரை எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப டேஞ்சர். ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல் எடையை குறைக்க ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மந்திர பானங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாரத்துல 7 நாட்களுக்கும் 7 பானங்களை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியமான எடை இழப்புக்கு உடலை தயார் செய்யும். உடல் எடைய வேகமா குறைக்க ஒவ்வொரு நாளும் நீங்க குடிக்க வேண்டிய ஆரோக்கியமான பானங்கள் என்னென்ன பார்க்கலாமா? திங்கக்கிழமை நீங்க குடிக்க வேண்டியது இதுதான். சோ திங்கக்கிழமைக்கான சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்கான நேரம் இது. இந்த பானத்தின் மூலமா நீங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கலாம். போலிக் அமிலம் மற்றும் விட்டமின்கள் A, K மற்றும் C உள்ளிட்ட தாதுக்கள் மற்றும் விட்டமின்களின் நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இதனால மல்லி பல சுகாதார பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவும். 2 தேக்கரண்டி கொத்தமல்லி விதைகளை ஒரு 3 கப் தண்ணீர்ல கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அது சூடா இருக்கும் போதே டீ குடிக்கிற மாதிரி அதை குடிங்க. அண்ட் செவ்வாய்க்கிழமை வெந்தய நீர். இந்த அற்புதமான பானம் மூலமா உங்களுடைய கல்லீரல் மற்றும் உங்களுடைய சிறுநீரகத்தின் நச்சுத்தன்மையை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இது. நீங்க கொஞ்சம் வெந்தயத்தை ஒரே இரவுல ஊற வச்சு விதைகளை வடிகட்டிட்டு தண்ணீரை குடிச்சுக்கோங்க. வெந்தய நீர் குடிக்கிறதுனால தைராய்டு பிரச்சனைகளும் சரியாகும். உடல் எடையை குறைக்க இது நல்லாவே உதவுது. இது உங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். புதன்கிழமை லவங்கப்பட்டை நீர் பிளஸ் தேன். நீங்க இனிப்பு பானங்களை விரும்புனீங்கன்னா இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நச்சுத்தன்மையை வெளியேற்றுவதற்கு மட்டும் இல்லாம எடையை வேகமா குறைக்கவும் உதவுது. இது பொதுவா சளி, ஒவ்வாமை, கொழுப்பு, சிறுநீர்ப்பை தொற்று இதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு உதவுது. ஒரு கிளாஸ் தண்ணீரை கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் லவங்கப்பட்ட தூளை சேர்த்து தண்ணி விரல் பொறுக்கிற சூடுல வந்ததுக்கு அப்புறமா அதுல கொஞ்சோண்டு தேனை சேர்த்து கலந்து குடிச்சிங்கன்னாவே போதும். அண்ட் வியாழக்கிழமை சீரக எலுமிச்சை நீர். சீரகத்தை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணீரை கொதிக்க வச்சு சீரகத்தை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் விரல் பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு ½ லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதை குடிங்க. இது குடல் இயக்கத்தை எளிதாக்க ரொம்ப உதவுது மற்றும் பிடிவாதமான கொழுப்பை குறைக்கிறதோட இயற்கையாவே வீக்கத்தையும் நீக்குது. அண்ட் வெள்ளிக்கிழமை ஓம நீர். ஓம விதைகள் வயிற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க ரொம்ப சிறந்தது. அது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் புதுப்பிக்குது. 4 கப் தண்ணீர்ல ஓம விதைகளை சேர்த்து சிம்லயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் சூடா இருக்கும் போதே டீ குடிக்கிற மாதிரி அதை நீங்க குடிக்கணும். அண்ட் சனிக்கிழமை வெட்டி வேர் நீர். வெட்டி வேர் அதன் அற்புதமான குளிர்ச்சி பண்பிற்காகவே புகழ் பெற்றது. இந்த டிடாக்ஸ் நீர் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியானது. வெட்டி வேற நல்ல கழுவுனதுக்கு அப்புறமா அதனுடைய வேர்களை தண்ணீர்ல கொதிக்க வச்சு தயாரிக்கலாம். இதுவும் விரல் பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆறுனதும் நல்லாவே குடிக்கலாம். இந்த தண்ணி நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ஏற்றது. அது மட்டும் இல்லாம தூக்கமே வராம நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல சிகிச்சை கொடுக்குது. அண்ட் சண்டே வெதுவெதுப்பான எலுமிச்சை நீர். ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறித்தனத்திற்கான நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப ஈஸியா டிடாக்ஸ் தண்ணீரை நீங்க குடிக்கலாம். சனிக்கிழமை நைட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சில சுத்திகரிப்பு தேவை. அதனால 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதை குடிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த 7 ட்ரிங்க்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே சிக்கனு மாறிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதா அப்பப்போ சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னாவே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.